இப்போது புதுசாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதை பற்றி இந்தியா சிந்தூர் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நியூஸில் வந்தது என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து காலையில் 12:45 AM வந்து ஒரு ட்ரோன் வந்தது அப்படின்னு வந்து ஒரு பையன் சொன்னான். ஒரு ட்ரோன் வந்தது, அதுக்கு பின்னாடி வந்து 2-3 ட்ரோன் வந்து நேராக மஸ்ஜிதை வந்து அட்டாக் பண்ணிச்சு. அப்போ வந்து ஃபுல்லாகவே க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இந்தியா வந்து 9 இடத்த வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட அந்த டெரரிஸ்ட் இருக்கிற ஏரியாவை வந்து டார்கெட் பண்ணி அதை ஃபுல்லுமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அப்புறம் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தேவைப்படுற இடத்துல வந்து டெஸ்ட்ராய் ஆன இடத்துலலாம் வந்து இருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேதர் ஆகிருக்காங்க. அதை வந்து ஒன் ஆஃப் தி டெஸ்ட்ராய்டு பிளேஸ் அப்படிங்கிறனால வந்து அங்கே அந்த இடத்துல வந்து இந்த டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் அங்கே என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக கேதர் ஆகி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அங்கே பாகிஸ்தானி ரெசிடென்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் முகமது அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு வந்து ஒரு மிசைல் வந்தது. அது வந்து பயங்கர பூம் சவுண்டோடு வந்தது. அது வந்து எங்களுக்கு வந்து எர்த்துக்கு வேக்குன்னு நினச்சிட்டோம். நாங்கள் மிட் நைட்டில் வந்தது. அதே ஒன்று வந்தது, பின்னாடியே வந்து ஒரு நிமிஷத்தில் இன்னொன்று வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷத்தில் வந்து திரும்பி ஒரு 2-3 தொடர்ந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. பட் எங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை. வேறு ஒரு ஏரியாவை காமிச்சு அங்கே வந்து 2 பேர் இன்ஜூர் ஆகிட்டாங்க. ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாகிஸ்தானி. நாங்கள் வந்து ஒரு 5-6 சத்தம் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் சத்தத்தை வந்து கேட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகி பயந்துட்டு மக்கள்கிட்ட வந்து அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு இவேக்குவேட் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு இன்னொரு பாகிஸ்தானி ரெசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு வேறு இடத்துலேருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபயர் வர்றது வந்து நம்மளுக்கு வந்து இந்தியா சைட்லேருந்து தான் வருது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அடித்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஹியூஜ் ஃபயரிங் வந்து வரும்போது மிட் நைட்டில் வரும்போது வந்து நாங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து மஸ்ஜித்லேருந்து வந்து அதான் மாஸ்கில் வந்து எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது லவுட் ஸ்பீக்கரில். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து இவாக்குவேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து இடத்த வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து லவுட் ஸ்பீக்கரில் வந்து எங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மஸ்ஜித்லேருந்து. ஃபஸ்ட்டு தடவையாக 1971 அப்புறமா 3 வந்து முப்படைகளையும் சேர்த்து வந்து அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3த்தையும் வந்து சேர்த்து அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு இதாக ஏவி விட்டுருக்காங்க இந்த தடவை இந்தியா. இதில் வந்து கலர்னல் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்ம்டு ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க சோஃபியா அப்படிங்கிறவங்க. இது வந்து 22ஆம் தேதி வந்து பஹல்காம் அட்டாக்கில் வந்து கொண்ட இன்னசென்ட் பீப்புளுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு 70 இடத்துல வந்து ஹைட் அவுட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க டெரரிஸ்ட் வந்து. அதாவது பாறைக்கு நடுவில் வந்து அந்த குழி தோண்டி ரேஷன் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து 1 மந்த்துக்கு வச்சுருக்கிறது, அப்புறம் இலையை வச்சு மூடி வச்சுருக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க நியூஸில். இப்போ ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து அவங்க வந்து 9 இடத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஃபர்தராக டீட்டெயில் சொல்லும்போது நான் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.